ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தாங்க போட்டிருக்கேன். எல்லோரும் வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக யாருன்னா வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கேன்னா, மீன் குழம்பு வச்சுருக்கேன், மீன் வறுவல், அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு, மதியம் என்ன சாப்பாடு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லோரும் வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு குழம்பு வந்து அந்த காலத்துலலாம் வந்து புளி கரைச்சி அதில் மிளகாத்தூள் போட்டு தான் வந்து குழம்பு வந்து தயார் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி வதக்கி அதில் வந்து இந்த குழம்பை எடுத்து ஊற்றுவாங்க. இப்போ நம்ம வந்து புளி கரைசலில் மிளகாத்தூள் போட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். ஆனால் வந்து இதுக்கு வந்து வடகம் தாங்க போடணும். ஆனால் என்னுடைய சின்ன பையன் வந்து வடகம் போட்டால் அந்த கருப்பாக இருக்குது பார்த்திங்களா வடகம், அது வந்து அவன் பொறுக்கிறான். சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுது. அது அவனுக்காகவே நான் வந்து இப்போ வடகம் போடுறதில்ல, கடுகு தான் போடுறேன். வடகம் போடுறவங்க வடகம் போட்டு தாளிச்சிக்கிங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே போட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து புளி கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு நமக்கு தேவை, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், மீன் போட்டுக்கலாம். இதில் பொடலாக இருக்குது, பொடல் வேறு எடுக்கணும் போல மணி வேறு ஆகுது. ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது பாரு. எடு அப்படியே ஒன்று ஒன்றா நடு கண்டத்துலலாம் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் எடு போடு. தலையில் மட்டும்தான் இருக்க, தலை வாலில் மீது எல்லாத்துலேயும் இருக்கும்போது. சின்னவனுக்கு வந்து மணி ஆகுது, 7:15 போயிடுவான் இல்லையா, அதனால் வந்து அவர் மீன் கழுவிட்டே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நான் இட்லி ஊற்றுறதுக்கு வந்துட்டேங்க. இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா அவன் சாப்பிட்டு போயிடுவான். இது சாப்பிட மாட்டான், எடுத்துகிட்டு போயிடுவான். 7:15 போயிடுவாங்க. 9 மணி தான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கொடுப்பாங்க, அப்போ சாப்பிட்டுக்குவான். மீன் வந்து அதுக்குள்ளே எங்கள் மாமா கழுவி கொடுத்துட்டாரு. இதில் குழம்புக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வறுத்தோம்னா பசங்க எடுத்துகிட்டு போவானுங்க ஸ்கூலுக்கு, அதனால தனியாக பொறுக்கிறேன். வறுக்கிறதுக்கு தேவையான மீனை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் உப்பு, மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி வச்சுக்கலாம். பாருங்கள், கிளறி வச்சாச்சு மீன். அதுக்குள்ளே நம்ம குழம்பு கொச்சிதான்னு பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் வந்து இட்லி வெந்துட்டுருக்கு. குழம்பு கொச்சிடுத்துங்க. நம்ம இந்த நேரத்தில் வந்து மீன் போட்டுக்கலாம். கேமராவை பிடிச்சிக்கிட்டே நான் ஒரு கையாலே வந்து செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் வந்து கரண்டியால் மீன் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். குழம்பு கொச்ச உடனே பார்க்கலாம். அதுக்குள்ளே இட்லி வந்துச்சான்னு பார்ப்போம். ஏன்னா பையனுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி, 7:15 போகுது. அதனால் இட்லி வந்துச்சுன்னா அவனுக்கு கப்பில் வச்சு கொடுத்துடலாம். அதனால் வந்து இட்லி எடுக்கிறேன். மீனும் வந்து ஒரு பக்கம் வறுத்தா தான் அவனுக்கு வந்து நம்ம கொடுத்து விடலாம். அதனால் வந்து மீன் வந்து இட்லி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வந்து மீன் போட ஆரம்பிச்சிட்டேன்.
வீடியோ எடுக்கும்போதே வாய்ஸ் கொடுத்தா தாங்க வந்து கரெக்டாக வாய்ஸ் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. 2 பேருக்கும் வந்து மீன் வறுக்கணும். காலையில் பசங்க 2 பேர் கிளம்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவசரத்துக்கு 2 பேருக்கு வறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வறுத்துக்கலாம். மீன் ஒரு பக்கம் வெந்துச்சு, அதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வியூஸே போக மாட்டேங்குது. 18 வியூஸ் 10 வியூஸ் தான் போகுது. அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம குழம்பு வந்து சூப்பராக வந்து கொச்சிடுது. குழம்பு இறக்கி அவசரமாக சின்ன பையனுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி அவனை அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மீதி வேலையெல்லாம் புரியும் எனக்கு. மீன் வெந்துச்சு, அதை எடுத்துக்கலாம் நம்ம. வறுத்து எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மீன் வந்து வறுக்காமல் சட்டியிலே இருக்குது. இதை வந்து இப்போ கிளம்புறவங்களுக்கு பசங்களுக்கு வந்து அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வறுக்கணும். அதுக்குள்ளே போட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து போடுறேன். வாங்க சாப்பாடு பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். சின்ன பையனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவன் ஸ்கூலுக்கும் போயிட்டான். நான் வந்து அதை வீடியோ பிடிக்கல. ஏன்னா அப்போ என்னால் வீடியோ சின்ன பையனை அனுப்பும்போது மட்டும் என்னால் வீடியோ பிடிக்க முடியாது. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு போகணும், எல்லாம் திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அழுவான். இப்போ வந்து பெரிய பையனுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு. வந்து மீன் வறுத்த மீன் வந்து அவசரமாக செய்கிறோம் இல்லையா, மீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மீன் நல்லா சூப்பராக காட்டு போ. அதுக்கப்புறம் மாமா வேலை கிளம்பிட்டாரு. காட்டாரு. சரி.